முருகன் அந்த அக்காவுக்கு தம்பி ப்ரோ. தேங்க்யூ கவின், தேங்க்யூ. இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 10 லைக் வந்தால் நம்ம ஓடி போயிடலாம். நமக்கு போதும் அந்த அளவுக்கு ஆள் வந்தாலே. இன்றைக்கே 3 எமன்ட்டு இருந்து தப்பிச்சிருக்கேன். நானே 1/2 தான் டைம் அவுட் கொடுத்தேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. முருகன், நீங்களும் கோவப்படாமல் ஓகேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ. கொஞ்சம் நேரம் பேசுகிறோம், டென்ஷன் ஆகாமல் பேசிட்டு போயிடலாமேன்னு பார்க்குறேன் நானும். பார்த்தீங்களா, நான் அக்கான்னு சொல்கிறேன், என்னை கலட்டி விடுறீங்க. நான் ஒன்றும் சொல்லலையே. நான் உங்களை எங்கே கழட்டி விடுறேன், அப்படி சொல்லலை. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கோம், அதில் பிரச்சனை இல்லாமல் பேசிட்டு போயிடலாமேன்னு பார்க்குறேன். உங்களுக்கு நேட்டிவ் வேணாம். ஐயோ, அடுத்த பிரச்சனையா? ஏங்க ஏங்க உங்களுக்கு இவ்வளோ நேரம் இந்த பிரச்சனை ஓடி இப்போதான் முடிஞ்சிருக்கு. திருப்பி ஒருத்தவங்களா? தினேஷ், தயவு செய்து வெளியே போயிருங்க. தினேஷ் ப்ளீஸ், நீங்கள் சாட் பண்ணவே வேணாம். ஷோப்பா, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை கண்ணாடி. ஏண்டி உன்னை என்னன்னு சொல்றது? 4வது டைம் அவுட்டா வச்சுக்கிறேன், விடு. போயிட்டேரு. தனுஷா? கவின் விடுங்க, நான் டைம் அவுட் கொடுத்துட்டேன். அவனுங்க பேசுறதெல்லாம் கேட்க டைப் பண்ணுறதுக்கே எப்படி தான் மனசு வருதுன்னே தெரில இவனுங்களுக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளைக்கு லேட் ஆயிரும். அன் டைமில் லைவ் போட்டால் தான் அப்படிலாம் நடக்கும். இருபத்தி 3 நிமிஷம் ஆச்சு, 8 லைக் ஆச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்து 4வது டைம் அவுட் கொடுத்தாச்சு 4வது பேருக்கு. ஹாய் ஹாய் ஹாய். இருக்க வரைக்கும் சந்தோஷமாக பேசிட்டு கலந்து போயிடலான்னு பார்க்குறேன். ஏற்கனவே கவின் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், சொல்லவே இல்லை. இருபத்தி 4 நிமிஷம் ஆச்சு. 30 நிமிஷம் 10 லைக் தான். சாப்பிட்டேன். ஓகே ஓகே. நம்ம சேனல் பார்க்குறவங்க யாராவது ஒருத்தர் கூட வரலையா?